கசத்திக்குந்தான் கசமுத்து மந்திரிக்கும் கல்யாணம் நடந்திடுமா சிவ சிவா சிவனே என்று திருமாங்கயத்தை வாங்கி கசத்தி கழுத்திலே 3 முடிச்சு போட மங்கையர்கள் எல்லாம் குலவை போட்டாங்கோ. அப்போ மாறி மாறி மாலை போட்டார். சுண்டு விரலை பிடித்தார் மந்திரியும் கசமுத்துவோ மணவரையும் 3 சுத்ததுதான் சுத்துவாரா. அப்போ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தார். கூட்டம்னா கூட்டம் எள்ளு போடா எள்ளு கிழவளா கொல்ல கழுத்துல கடந்தது ஒரு மாணிக்க மாலை. மாணிக்க மாலை அதை எடுத்து அதே 1000 பேர் கூட்டத்திலே அந்த விலை மதிக்காத வைர ரவரத்தின மாலையை கொண்டு போய் கசமுத்து மந்திரி கழுத்திலே போட்டார். அதே இடத்திலே கசமுத்து மந்திரி சொன்னா, மன்னா 1000 பேர் கூட்டத்திலே என் கழுத்திலே நீர் இந்த மாலை போட்டு என்னை கௌரவித்ததாலே, என் கல்யாண விழாவிலே நீர் என்னை கௌரவித்த காரணத்தாலே உமக்கு கல்யாண சோழராஜன் சோழராஜன் இந்த களி உலகம் எல்லாம் பேர் விளங்கும் சோழராஜன். அப்போ வாழ்ந்து வருகின்றதோர் நாளையில தாய் மாமம் அவளான கசத்தியுமா கசமுத்து நல்லோ மந்திரியும் மன்ன வேணும் தேவியுமா அப்படி வாழ்ந்து வரும் காலத்திலே சோழராஜன் என்ப காளிங்கா தேவிக்கும் தான் பேர சொல்ல பிள்ளை இல்ல, மண்ணாள குழந்தை இல்ல, குழந்தை இல்ல கவலை உண்டு. சோழராஜன் மனைவி அம்மா அவ அழுது புலம்புவாளா அழுது புலம்புவாளா அவளும் ஆறாத துயரம் கொண்டாள். அழுது மெல்ல விளம்பும் போது பார்த்தாரே சோழராஜன், எம்மா நமக்கு பிள்ளை இல்லையேன்னு கவலைப்படாத, 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் சுத்தி வருவோம் அப்படின்னு காசியில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமா சிவதலங்களை பார்த்து வராங்க. அப்ப சிவதலத்தை பார்த்து எப்படி வராங்க? ஐயா காசிமா நகரம் விட்டு காசி விஸ்வநாதரையும் சாலாட்சிய சேர்வ செய்தான். சோழராஜன் சொல்லுதா, ஏ மந்திரி நீர் இல்லாம நான் ஒரு நாள் இருந்தது இல்லையே, கசமுத்துவையும் கூட கூப்பிட்டுட்டு வாரா. கல்யாண சோழராஜன் காளிங்காதேவி கசமுத்து கசத்தி மற்றும் சேனப்படைகள் அவங்க காசிமா நகர் கழித்து சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை நம்ம மதுரை மாநகரத்தில தெப்பத்தில தீர்த்தமாடி அந்த மதுரவாடு சொக்கரையும் மீனாட்சிய சேர்வ செய்தார். கசமுத்து மந்திரியும் கல்யாண சோழராஜன் பிள்ளை வர வேணும் என்று தவம் இருந்து வருவார்களா நம் மதுரை மாநகரம் விட்டு நமது தென்மதுரதான் கடன் அவள திருப்பரங்குன்றம் விட்டு அவங்க திருமங்கலம் பானைகூ ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா ராஜபாளையம் ஊரும் விட்டு நம்ம கரிவளம் தான் கடந்து
நம்ம சங்கரன் கோவில் வந்து சங்கர நயினர அவட கோமதிய சேர்வ செய்ய சங்கரம் கோவில் விட்டு புளியங்கோடி கடையநல்லூர் நம்ம கிருஷ்ணாபுரம் தான் கடந்து நம்ம குச்சாரம் போகணுமே இடைகால் ஊரும் விட்டு குடிக்குறிச்சி பாதகூடி வடக்க வடகாசி தெற்கு தென்காசி உடனடியாக காசி தென்காசியிலே காசி விஸ்வநாதரை உலகம் மாற வணங்கி பிறகு மேலகரம் நன்னகரம் குடியிருப்பு தான் கடந்து குச்சார தரமதியில வடக்க வாத்த அருவியில அவரும் தெக்க பார்க்க சாணம் செய்தார் குச்சாலநாதரையும் குழல்வாய் மொழியதான் வணங்கி நாம எங்கே எங்கே போவோம் என்று நம்ம சோழராஜன் என்பவர் தான் நம்ம கசமுத்து மந்திரியோ அந்த தாய் மாமன் மகள் அல்ல மனைவியான கசத்தியுமா அவங்க தென்காசி ஊரும் விட்டு மத்தாளம் பாறை வழி மாதாபுரம் தனை கடந்து கடையத்து ஊரும் விட்டு தண்ணீர விளக்கறியும் நம்ம தச்சார் பள்ளி வாசல் விட்டான் பொட்டல் பூதூர் தான் கடந்து ஆழ்வா குறிச்சி வழியாக ஐம்பூர் தனை கடந்து நம்ம டான பாதகூடி பாவநாச தலமதியில பாவநாசர தான் வணங்கி அப்போ அங்கிருந்து வருவார்களா அம்பாசமுத்திரம் பக்கத்துல திருப்புடைய மருதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நாரமுலிங்க சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் சேர்வை செய்து தீர்த்தமாடி அவருடைய கோட்டையில வந்து திருப்புடையமத்தூர்ல நாரமுலிங்க பெருமானுடைய வாசல வந்து இருக்கார் சோழராஜனும் காளிங்காதேவியும் பிள்ளை வரத்துக்காக. அவர் கூட கசமுத்து மந்திரியும் கசத்தியும் காவலுக்கு இருக்காங்க. அப்போ இவ்விதமா இருக்கும் போது அத்தார நல்லூரில ஆதி மூலப்பெருமாள் வாசலில மேலவாசல் தன்னதியில வவ்வாலோடும் கசமதியில ரெண்டு மெதல ரெண்டு கிடைக்குதையோ அதாவது அத்தால நல்லூர் ஆதிமூல பெருமாளுடைய வாசல் அங்கதான் இருக்கு. திருப்படை மருதூருக்கு பக்கத்துலதான் இருக்கு, மேல் பக்கம். அதனாலே அந்த அத்தாலநல்லூர்ல ஆதிமூல பெருமாள் வாசல்ல ஒரு வவ்வாலோடும் கசம் இருக்கு. அந்த கசத்துல ரெண்டு மெதலை, கருமூக்கு மெதலை, செம்மூக்கு மெதலை. அப்ப அல்ல அத்தாலநல்லூர் ஆதிமூல பெருமாள் வாசல்ல ஒரு வெள்ளை யானை, அதுக்கு பேரு ஆதிமூலம்னு பேரு. அந்த வெள்ளையான போய் கசத்துல போய் ஒரு குடம் தண்ணியை கொண்டாந்து தான் அந்த சாமி அத்தாலநல்லூர் ஆதிமூல பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். யானை தான் போய் கசத்துல போய் தண்ணி கோரணும். கோயில் பேரு அத்தாலநல்லூர் ஆதிமூல பெருமாள் கோயில் தானே? கோயில் தான். அங்க போய் இவர் தான் போய் அந்த கசத்துல போய் இந்த யானை தான் போய் தண்ணி கோரணும். தண்ணி கோரியாந்து அபிஷேகம் பண்றது. அப்போ என்ன ஒரு நாள் எப்போதும் போல கோயில் பற்று வாசல்ல நிக்காரு, பற்று நிக்காரு. இந்த யானை போய்
துதிக்கையில இருந்த குடத்தை கொண்டு போய் கசத்துல முக்குச்சு பாருங்க. போச்சு பாத்தீங்களா, முக்குச்சு பாத்தீங்களா? அந்த கருமூக்கும் மெதல வந்து தும்பிக்கையவே படக்குன்னு ஒரு கம்பு. உடனே ஆதிமூலம் ஆதிமூலம் ஆதிமூல பெருமாளே ஆதிமூல பெருமாளே. உடனே பார்த்தார். என்ன நடந்தது? என்னையா நடக்கு சொல்லுங்க பாப்பா. யார் உண்டா தெரியுமா? வேணு கோபால கிருஷ்ணனுடைய தங்கு சக்கராயுதம். சக்கராயுதம் வந்த உடனே யானையை பிடித்திருந்த முதலை உடனே தூர விலகியது. யானை கோயிலுக்கு வந்து விட்டது. உடனடியாக இனிமேல் இந்த முதலை இருந்ததானால் நம்ம ஆதிமல பெருமாளுக்கு யானையால தண்ணி கோதி ஜனம் கொடுக்க முடியாது. ஆகையினால பெரிய வீரர்களை தேர்ந்தெடுத்து இந்த முதல ரெண்டையும் பிடிச்சு ஒழிச்சு கட்டணும். கோயில் பூசாரி பற்று பார்த்தாரு. யானைக்கே இந்த கதின்னா நமக்கு எந்த கதி? பற்று பற்று கொலத்தா அந்த கசத்து கரையில நின்னு நினைக்காரு. என்ன நினைத்தார்? யானைக்கே இந்த கதின்னா யானை துதிக்கையே பிடிச்சு கரகரன்னு உள்ள இழுக்க இந்த மெதல நாம ஒரு பைத்தியாரப்பேலா இருந்து பற்றுசாமியா இருந்து உள்ள கொண்டு விட்டோம்னா நம்ம முழுங்கிருமே. விறுவிறுன்னு போனாரு. கோயில் நடைய கூட்டினாரு. தர்மகர்த்தா வீட்டுக்கு போனாரு. ஓ தர்மகர்த்தா, நீர் வேற ஆள யாமியா ஐயா, நம்ம வெள்ளையானை எப்போதும் போல இன்னைக்கு அத்தாளூர் ஆதிமலை பெருமாள் வாசல்ல மேல வாசல்ல வவ்வாலாடும் கசம். அந்த கசத்துக்கு பேரு வவ்வாலாடும் கசம்னு பேரு. அந்த கசத்துல போய் தண்ணி கோர போச்சு. போகும்போது கருமுக்கு முதல்ல தொட்டி எட்டி பிடிச்சிடுது. துதிக்கையே விடமாட்டோம்னுடுது. ஒரு யானைக்கே இந்த கதின்னா எனக்கு என்ன கதி? எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்க, என் பிள்ளை யாரு பாக்க, என் பொண்டாட்டி யாரு பாக்க, என் பிள்ளை யாரு பாக்க? அதனால என்னால இனிமே பார்க்க முடியாது. பார்த்தார் தர்மகர்த்தா. அட பைத்தியார பூசாரி, உனக்கு மெதலையே தானே பிடிக்கணும், கொஞ்சம் பொறும். அப்போ சோழ நாட்டுல இருக்கக்கூடிய சோழராஜன் வந்து திருப்படையமத்தூர்ல இருக்குது. இவர் காதுக்கு போச்சு. அப்ப அந்த லேசா போன உடனே விறுவிறுன்னு வந்தார் இந்த கோயில் தர்மகர்த்தா. சோழராஜமன்னா, சோழராஜமன்னா, உங்களுடைய மந்திரியாக இருக்காரே கசமுத்து மந்திரி, அவர் பெரிய வீரம்னு கேள்விப்பட்டேன், பெரிய சூரம்னு கேள்விப்பட்டேன். அதான் கசமுத்து மந்திரி, கசமுத்து மந்திரிய நீரும் மெதலையத்தம் பிடிக்கணுமே. கசமுத்து மந்திரியும் மெதலையத்தம் பிடிப்பதற்கு சோழராஜன் பார்த்தாரே. வாரும் ஐயா கசமுத்துவே, நீரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். ஏ ஐயா கசமுத்து, அந்த அத்தால நல்லூர் ஆதிமூல பெருமாள் வாசல்ல வவ்வாலோடும் கசத்துல மெதலை இருந்து சேட்டை பண்ணதான் தர்மகர்த்தா கவலைப்படுதாரு. அந்த மெதலைய பிடிக்கணுமே, நீர்தானே போகணுமே. மெதலைய பிடிப்பதற்கு, மெதலைய பிடிப்பதற்கு நானும் அல்ல போய் வாரேன். மெதலையத்தான் பிடிப்பதற்கு வாரானே கசமுத்துவோ. அம்மா அம்மா கசத்தி அம்மா, நான் மெதலைய பிடிக்க போறேன். போக வேண்டாம் மன்னவர, ஒரு பொல்லாத கனவு கண்டேன். நான் கண்டதொரு கனவதுதான், நான் கண்டதொரு கனவதுதான். என் கணவனுக்கு ஆகாது. கிணறிடிய கண்டேன், இருவாச்சி தோப்பும் அழிய கண்டேன். அந்த வந்து அலற கண்டேன், கூவ வந்து கூவ கண்டேன். இரு போக வேண்டாம் அண்ணவர, தாய் மாமன் மகள் அல்லவோ,
மனைவியான கசத்தி அம்மா கணவன் காலை பத்தி பிடிப்பாரா கட பைத்தியாரி என்ன உன் புருதனை நீ என்ன நினைச்ச உன் புருஷன் கோல நினைச்சியா நான் வீரனுக்கு வீரம்மா சூரனுக்கு சூரம்மா உன் கணவனுடைய வீரத்தை சந்தேகப்படுதியா நீ வேண்டாமியா அது பொல்லாத மெதல சந்தேகப்படாத உன் புருஷனை பத்தி அப்போது பார்த்தா அந்த கசத்தி அம்மா அனுப்பி வைக்கும் போது வாராரே மந்திரியோ அத்தாள நல்லூரில ஆதி மூல பெருமாளோட மயிலவாசல் தன்னதி வவ்வாலோடும் கசத்து பக்கம் வந்தது ஒரு கசமுத்துவோ மிதலைய பார்க்கும் போது அது முகத்தை காட்டிடுமா பிறகு தண்ணிக்குள்ள புகுந்திடுமா எட்டி பார்க்கும் உள்ள போகும் எட்டி பார்க்கும் உள்ள போகும் யாத்தே முதல அப்ப பார்த்தா இந்த மெதலைய பிடிக்கணும்னா தூண்டில அடிக்கணுமே மெதலைக்கு தூண்டிலாம் லேசாலாம் அடிக்க முடியாது ஆசாரி வச்சு அடிக்கணும் மான காலு ஆசாரிதான் ஆசாரிதான் தூண்டில அடிப்பாரோ ஐயா நம்பந்தட்ட ஊரதில ஆனக்கோளு ஆசாரி நம்பந்தட்ட ஊர்ல இருக்காரு அங்க போய் அண்ணன் 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 ஆசாரி என்ன ஆசாரி அண்ணன் யாரப்பா நீ சொல்லு உன்னை பார்க்கையிலேயே பெரிய வீரனா தெரியுது உன் ஆடை ஆபரணமும் உன் அலங்காரத்தை பார்க்கும் போது ஜமீன்தார் மாதிரிலப்பா இருக்கு யோ நீ சொன்னாலும் சொல்லட்டான் நான் ஜமீன் வீட்டு பிள்ளைதான் வீட்டு பிள்ளைதான் ஆதியில கசமுத்து சோழ நாட்டுல மந்திரியம் பார்த்ததால என்ன என் பேரு கசமுத்து மந்திரின்னு கூப்பிடுவாங்க மந்திரி என் பேரு எதுக்கு வந்தேரு தூண்டில் அடிக்கணும் யாருக்கு முதல செம்முக்கு முதலைக்கு 2 தூண்டில் அத்தாநல்லூர் ஆதிமூல பெருமாள் வாசல்ல மெதலைக்கு தூண்டில் அடிக்கணும்னா ஒல ஊதுத பையன் இல்லையா நீரு கசமுத்து உமக்கு ஒல ஊத தெரியுமா புஷு புஷுன்னு ஊதணும் ஊதிடுவான் அவன் ஆபத்துக்கு பாவம் இல்ல புஷுன்னு ஊதுவேன் அப்போ மந்திரி ஒல ஊதும் போது ஆனக்கால ஆசாரி தூண்டில் அடிச்சாரு அப்போ தூண்டில் அது அடிக்கும் போது தூண்டில் அது அடிக்கும் போது முதலாவது அடித்த தூண்டில மொனமுறிஞ்சி போயா இரண்டாவது தூண்டிலது அடித்தாரே எங்கள் ஆசாரியோ 2 துண்டாக முறியுதையா இதனை பார்த்தா கசமுத்துவோம் வாரும் ஐயா ஆசாரி என்ன ஐயோ ஆசாரி என்ன ஏமன இப்படி தூண்டில் மொன முறிய காரணம் என்னன்னு அப்படின்னா சகன தடையா தெரியுதப்பா ஆகாத நேரமா இருக்கு இத அடிக்க சொல்லுற மந்திரி அப்போ 3வது தூண்டிலது சுத்தமா அடித்தா ஆசாரி என்ன தூண்டிலது பார்த்தாரே எங்கள் கசமுத்து பார்த்தாரே கசமுத்துவோ தூண்டில் அது போடணுமே தூண்டில் அடிச்சாச்சு
தூண்டில் முள் அடிச்சாச்சு. அடிச்சாச்சு. தூண்டில் முள்ளுல என்னத்தை போடலாம்? மிதலைக்கு புழு போட்டா புழு இவ்வளவுதானே இருக்கும். அதெல்லாம் போட முடியாது. நாய்க்குட்டியை தான் போடணும். நாய்க்குட்டி போடணும்னா மெதலையோ கருமூக்கு மெதலை செம்முக்கு மெதலை ரெண்டு மூக்கு வந்து ஒரு மெதலைக்கு கருப்பா இருக்கும், இன்னொரு மூக்கு சிகப்பா இருக்கும். இந்த ரெண்டு மெதலைக்கு ரெண்டு நாய்க்குட்டி. அவ வீடு ஈக்கி வண்ணா பிள்ளைன்னு ஒருத்தி இருந்தா. அந்த ஈக்கி வண்ணா பிள்ளை வீட்டுல ரெண்டு குட்டி போட்டிருக்கு. காட்சி நாய் போட்ட குட்டி, கருமர நாய்க்குட்டி ஒண்ணு, செம்மர நாய்க்குட்டி ஒண்ணு. ஆமா. அப்போ இரண்டு நல்ல நாய்க்குட்டிய தூண்டிலது ஒரு திரளாம் என்று சொல்லி கசமுத்துவோ. அந்த ஈக்கி வண்ண பிள்ளை அம்மா, ஈக்கி வண்ண பிள்ளை அம்மா அவ வீட்டுக்கு தான் போகணுமே. நம்பந்தட்ட ஊரதியில அந்த வண்ணாரோட வளவுக்குள்ள ஆமா தூண்டில் முள்ளடிச்சாச்சு. தூண்டிலுக்கு நம்ம எற போடணுமே. கருமர நாய்க்குட்டி செம்மர நாய்க்குட்டின்னு ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு. ஈக்கி வண்ணா பிள்ளை. அந்த ஈக்கி வண்ணா வீட்டை போய் வாங்கினோம்னா என்னைக்கும் தூண்டில் போடும் போது துட்டு கொடுத்து வாங்கினோம்னா பழிக்காது. என்னைக்கும் மெதலைக்கு தூண்டில் போட்டான் சரி, எதுக்கு மீனுக்கு தூண்டில் போட்டான் சரிதான். துட்டு கொடுத்து எது வாங்கணும், ஏதாவது களவு செய்யணும். களவாண்டா தான் பழிக்கும். சரி, நம்பந்தட்ட ஊர்ல இருக்கும் இந்த ஈக்கி வண்ணா பிள்ளை வீட்டுக்கு போனோம்னா மந்திரியா போனோம்மானா மங்கையாவா தெரிந்து கொள்வா. நாம கசமுத்துவா போனோம்மானா நம்ம கசமுத்துவா போனோம் அந்த கட்டளகி தெரிந்து கொள்வா. பார்த்தானே கசமுத்துவோம் நாம இறந்து ஒன்னும் ஆண்டி போல. அப்ப இறந்து ஒன்னு ஆண்டி போல அவரும் ஏழை வர தேசி போல ஐயா பண்டார கிழவம் போல எங்க வருவார மந்திரியும் முடித்திருக்கும் வெசியில 1000 கிளிசல் உண்டு. மேல போடும் அங்க வஸ்திரம் கிளியாத இடமே இல்ல. கண்ணத்தோட கண்ணம் ஒட்டி கண்ணும் கடவா வழி எச்சம் கொட்டி வாரானைய கசமுத்துவோ ஐயா பண்டார கிழவம் போல நம்பந்தட்ட ஊருக்குள்ள ஐயா வண்ணாரோட வளவுக்குள்ள. இங்க ஈக்கி வண்ணாப்புல வீடு எங்கம்மா இருக்கு? அந்த தெருவுல இருக்கு. அந்த வீடு தான் வடக்கு ஓரத்து தெருவுல கீழே கடைசி வீடு. அவர் வீட்டுக்கு வந்து ஏ அம்மா அம்மா வண்ணா பிள்ளை வயிறு நல்ல பசிக்குதம்மா, உன்னுடைய கையாலே அம்மா உன்னுடைய கையாலே எனக்கு அன்னம் இருந்தா போட்டிடம். பார்த்தானே கசமுத்துவோம் வெளிய வந்தா ஈக்கி வண்ணாப்புல தாத்தா உங்களுக்கு எந்த ஊர் தாத்தா? தாத்தாவுக்கு வடக்க வடகாசித்தான். தாத்தா நானும் உலகையே வைக்கல, இந்த ஊர்லயே நீதான் கெட்டிக்காரின்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல நீதான் கெட்டிக்காரின்னு சொன்னாங்க. சரி நீ நல்லா இருப்ப, உன்னை கையெடுத்து கும்பிடுதேன். எனக்கு ஒரு உண்டு சோறு இருந்தா தாத்தா. சாப்பாடு வாங்கணும்னா இங்கெல்லாம் எங்களால வாங்க முடியாது. நான் இனிமேல் போய் தான் நெருப்பு வாங்கிட்டு வரணும்.
இனிமேல் தான் வந்து நெருப்பு வாங்கிட்டு வந்து பத்த வச்சு சோத்த பொங்கி சாப்பிடணும். இப்பமுல்லாம் கேஸ் அடுப்பு செவ அடுப்புன்னு எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல பக்கத்து வீட்டுல போய் தான் நெருப்பு வாங்கணும். தீப்பிடி வழி இருக்காது. அதுவும் ஒரு சில பேர் தீப்பிடிப்பா செவ்வாய் வெள்ளி ஆனா தீ கொடுக்க மாட்டான். கற்கள் ஆனாலே கொடுக்க மாட்டாங்க. நேரங்காலத்துல போகணும். ஆமா, நேரங்காலம் 4 மணி 3 மணிக்கு போனா தான் தருவாங்க. தாத்தா நீ 6 மணிக்கு வந்திருக்கிய தாத்தா, உனக்கு எப்படி தாத்தா நான் கொடுக்க? கொடுக்க முடியாது. நீ பொங்கி கொடுமா, நான் இருக்கேன். போறேன். அப்படியா தாத்தா? ஆமா. கழட்ட முடியும், வாசலே இருக்க போறியா? அப்போ வேற என்ன செய்ய, வேற வழியே கிடையிலையே. அப்படியா? ஈக்கி வண்ணா பிள்ளை என்ன செஞ்சா, பக்கத்து வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டு வருவோம். சரி, நெருப்பு வாங்க வந்திருக்கா. வந்துட்டா ஈக்கி வண்ணா பிள்ளை நெருக்கு வாங்க வந்தால. ஆமா. யாரு பார்த்தா? யாரு? எங்க கசமுத்து மந்திரி. கசமுத்து மந்திரி சுத்தி சுத்தி வந்தவன் தான் கசமுத்துவோ. கோழி கூட்ட திறந்தானே, கோழி நல்லோ கோழி நல்லோ கூட்டுக்குள்ள இரண்டு நாய்க்குட்டிய பார்த்துட்டானே. அப்பவும் பார்த்தானே கசமுத்துவோ. என்னே பார்த்தானே கசமுத்துவோ. வாய்த்தது போல வாய்த்திருக்கு, வசமாதான் கிடைத்திருக்கு. ஈக்கி நல்ல வண்ணா பிள்ளை நெருப்பு வாங்க போயிருக்கா. இதுதான் சமயம்னு கோழி கூட்ட திறந்து பார்த்தா 2 நாய்க்குட்டி சூப்பர். வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான குட்டி. அப்போ பார்த்தானே கசமுத்துவோ. நாய்க்குட்டிய கண்ட வந்தான் ஆனலகன் கசமுத்துவோ. நாய்க்குட்டிய தூக்குனான், சோழனா பையில போட்டான், ஒரே ஓட்டம் வந்தது ஒரு காயவர்தான் கசமுத்து மந்திரிதான். அத்தாழ நல்லுரியில ஆதிமூல பெருமாளோட வவ்வாலோடும் கசமதியில மிதலைக்குத்தான் துண்டில் போட்டான். எங்க ஆனலகம் மந்திரியோ. மிதலைக்குத்தான் துண்டில் போட்டான். முதல்ல கருமூக்கும் மிதலைக்கு செம்மர நாய்க்குட்டி. கருப்புக்கும் கருப்பும் போட்டா பிடிக்காது. அன்னைக்கு பார்க்க வெள்ளிக்கிழமை தான் வேட்டை பழிக்கும். இந்த நாய்க்குட்டியும் கருப்பா இருந்து மிதலையும் கருப்பா இருந்தா பிடிக்குமா? பிடிக்காது. கருமூக்கு மிதலைக்கு செம்மர நாய்க்குட்டிய தூண்டில கொறுக்கான். ஏன் அண்ணன் தூண்டில போட்டு கசத்துக்குள்ள போட்டாம்ல. அப்பவும் கொடிவால கலப்புதையோ. கருமூக்கு மிதல 2 கண்ணு 2 சொல்லிக்க கசத்துக்குள்ள கிடந்தது கருமூக்கு மிதலையது. செம்மர நாய்க்குட்டிய அது கவ்வி நல்லா பிடிக்குதையா. அவனோ கத்தியால குத்தும் போது மிதலை எதுவும் மண்டு போச்சே. கசத்தி வீட்டுக்கார் தூண்டில் போட்டாரான்னு ஆடி அசைஞ்சு வாரா. ஏ ஐயா, நீர் உண்மையிலேயே கெட்டிக்காரதான். அழகா தூண்டில் போட்டு பிடிச்சிட்டேற. ஏடி இத கொண்டு போய் கறி வச்சுட்டு எனக்கு. அப்போ கருமூக்கு மிதலையத்தான் கண்டதுண்டமாக வெட்டி கறி குழம்பு வைக்கணும். ஆயிலையா கசத்தி அம்மா கறிய வைக்க கொண்டு வந்தா. மறுநாள காலையில மிதலைக்குத்தான் துண்டில் ஓட்டான். செம்மூக்கு மிதலைக்குத்தான் கருமர நாய்க்குட்டிய தூண்டிலது ஓட்டானே. 8 நாள் ஆச்சுதையா, 8 நாள் ஆச்சுதையோ. அந்த மிதலையத்தான் பிடிக்கலைய.
பார்த்தானே கசமுத்துவோம் ஐயோ வாவி தெய்வம் என்ன முத நாளே போட்ட தூண்டில் இந்த கருமுக்கு மெதல விழுத்தானே கசமுத்துவோம் இதுதானே சமயம் என்று ஐயா எப்போ மெதல வரும்னு திறந்த கண்ணை மூடாம காத்துக்கிட்டு இருக்கான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் பாவம் அப்போ நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு அப்போ நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு எப்போ வடக்க நல்ல வெகு தூரமா தூரமா நம்ம வன்னி கலந்த தேவர் குளமும் தேவர் உளோம் அந்த தேவர் குளம் ஊரதில ஊரையிலே ஐயா 1000 கல்லருண்டு கல்லருண்டு அந்த 1000 பேர் கல்லரெல்லாம் கல்லரெல்லாம் களவாங்கணும்னு நினைக்காங்க கொள்ளை அடிக்க கொள்ளை அடிக்க அந்த 1000 பேர் கல்ல நாட்டார் கல்ல நாட்டார் அவங்க களவாங்க வாராங்கோ நாட்டார் வரும்போது என்ன நடக்குமானால் 1000 கள்ள நாட்டார்களும் வடக்க வெகு தூரம் வன்னி கலந்த தேவர் குலத்துல அவங்களுக்கு தொழிலே களவுதான் 1000 பேர் அண்ணே களவாங்க போனோம்னு தம்பி களவாங்கணும்னா துப்பு இல்லாம போக கூடாதுலப்பா அப்படின்னு வன்னி கலந்த தேவர் குலத்துல இவங்க எல்லாரும் நினைக்கும் போது அந்த காலத்துல குத்தாலத்துல தங்க ஓடு போட்டிருந்தாங்க செப்பு ஓடு ஆமா தங்க ஓடு போட்டாங்க செப்பு தகரத்துல இப்பவும் அந்த செப்பு ஓடு தான் இருந்து அம்மும் கழட்டிட்டு போயிட்டாங்க செப்பு ஓடு இருக்கு தங்க ஓட்ட காங்கணும் ஆமா ஆமா அந்த பங்குனி சித்திர மாசம் அடிக்கிற வெயில்ல தங்கம் தண்ணியா இலகி நின்றுருக்கு இலகி ஓட்டல அப்படி நிக்க ஓட்டல அதுல ஒரு சண்டால பேமவ காக்கா 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 அதுல போய் உட்கார்ந்துருக்கு ஆமா அதுல போய் உட்கார்ந்த காக்கா என்னாச்சு காக்கா காலில தங்கம் ஒட்டிடுது காக்கா காலில காக்கா தங்கம் ஒங்கிடுது அந்த தங்கம் விறுவிறுவிறுன்னு அந்த காக்கா தங்கத்தோட பேமவ காக்கா கிழக்க வருது எங்க போகுதுன்னு வன்னி கிளந்த தேவர் குலத்து வரியா பறந்து வருது அதுல ஒருத்தன் ஒண்டிக்கல்ல இருந்தான் ஏன் அண்ணே மேக்க இருந்து ஒரு பெய காக்கா வருது பாரு ஏன் அண்ணே அந்த காக்கா காலிலேயே இவ்வளவு தங்க இருந்தா காக்கா மேக்க இருந்து வருத அப்ப மேல்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய கையில எவ்வளவு பணம் இருக்கும் தங்கம் இருக்கும் நிறைய இருக்கும் தங்கம் இலையும் இருக்கு கால்ல விட்டணும்னா அங்க தங்க மலையே இருந்தாலும் இருக்கும் சொல்ல முடியாது நம்ம படையோட பிறப்பிடுங்கப்பா போவோம் வாங்க போவோம் ராத்திரி அள்ளிக்கிட்டு வந்துருவோம் அப்போ இரவோட இரவாக 1000 கல்லரெல்லாம் அவங்க களவாங்க வராங்க வன்னி கலந்த தேவர் கோலமோ மானூரஸ்தான் கடந்து நெல்லை டவுன் ஊரும் விட்டு நம்ம பழையப்பேட்ட பாத கூடி நம்ம சுத்தமல்லி தான் கடந்து என்ன ஊர்காடு வழியாக சங்கந்தரடு விளக்கும் விட்டு அவங்க முக்குடல் பாத கூடி இரவோட இரவாக களவாங்க வராங்க களவாங்க வரும்போது அத்தால நல்லூரில ஆதிமூல வாசலில வவ்வாலோடும் கசத்துக்குள்ள யமசாம வேலையிலை 1000 கல்லரெல்லாம் யார் வருவா இவர் வருவா இங்கு பதுங்கி இருந்த கல்லரெல்லாம்
அங்க பதங்கி இருந்த கல்லரெல்லாம் ஆமாண்ணே யார் வருவா எவர் வருவார்னு அத்தாளநல்லூர்ல ஆதிமூல பெருமாள் வாசல்ல கசத்து பக்கம் பதுங்கி இருக்காங்க. சரி இவன் வேற கசமுத்து மந்திரி கழுத்துல வேற நம்ம சோழராஜன் கொடுத்த நவரத்ன மாலை இருக்கு பாருங்க. பெரிய மலை கிடக்காதுல அப்படியே அந்த நிலா வெளிச்சத்துக்கு அவன் கழுத்துல போட்டிருக்கிறதுக்கும் ஆளு வேற செவத்த ஆளா சும்மா பளிச்சு பளிச்சுன்னு மின்னுமில்ல பளிச்சு பளிச்சுன்னு ஒண்டிக்கலாம் கண்ணை பறிக்கி கண்ணை போய் கண்ணை பறிக்க அவன் கண்ணை ஏன் அண்ணே ஐயா ஓ அந்த பாரு அந்த பேய் எவனோ ஒருத்தன் அந்த குளத்து கரையில இருந்துகிட்டு இருக்கான் பாரு. எவனோ ஒருத்தன் கழுத்துல மாலை மட்டும் தெரியுது எவன் இருக்காம தெரியல. நல்ல பவன் கலர்ல தொலிக்க காக்கெல்லாம் இருக்கும் போலுக்க நமக்கு வாய்த்தது ஒரு வாய்த்திருக்கு வசமான நவரத்தினம் கிடைத்திருக்கு அந்த மாலைய கலட்டணுமே மாலைய கலட்டணுமே வாங்கல் அண்ணா போவோம் என்று கசமுத்து மந்திரியும் அவன் எங்க வருவானானா எட்டோட 8 நாளாம் மெதலை அந்த செம்முக்கு மெதலைய பிடிக்க முடியாம எங்க கசமுத்து கவலை கொண்டிருக்கும் போது 1000 கல்லரெல்லாம் அந்த வவ்வாலாடும் கசத்துல இறங்கும் போது எங்க கசமுத்து மந்திரியும் கதறி மெல்ல புலம்புகிறான். ஏ யாரப்பா அது கசத்தை கலப்புதே கசத்தை கலக்காதீங்க நான் மெதலைக்கு தூண்டில் போட்டிருக்கேன் என்ன கலக்கான்னு சொல்றதுக்கு நீ யாருப்பா யோ நீங்க யாரையா நாங்க 1000 கல்லருண்டு நாங்க களவு செய்ய வந்திருக்கோம் வடக்க நல்ல வடநாடு பண்ணி கலந்த தேவர் கோலம் நாங்க 1000 கல்லறையா யோ உன் கழுத்துல நடக்கக்கூடிய மாலை நல்ல மதிப்பு உள்ள மாலையா தெரியல மாலையை கலட்ட போறியா கத்திய கொண்டு ஒரே குத்து ஒண்ணு அப்ப சொன்னாங்க கசமுத்து நீங்க களவாண்டத்தீங்க உங்களுக்கே இப்படி இருந்தா எனக்கு இப்படி இருக்கும் ஒழுங்கா போயிருங்க பெத்தவளுக்கு பிள்ளையாவும் கட்டினவளுக்கும் கணவனா நீங்க போக மாட்டிய அப்படின்னு சொல்லு பார்த்தான். 1000 பேர் சொல்லுதாங்க ஏ நீ ஒருத்தன் 1000 பேரு நாங்க 1000 பேர் பெருசா நீ ஒருத்தன் பெருசா மாலையை கலட்ட போறியா இல்ல உன்னை என்ன செய்யணும் அப்படின்னு 1000 கல்லர்களும் சொன்னாங்கல்ல. கசமுத்துக்கு கோவம் வந்துட்டு சண்டைக்கு வாடா சுண்டைக்காமவனே இவங்க கசத்தை கலக்குனாங்க பாருங்க. அந்த செம்முக்கு மெதல அப்படியே கசத்தை கலப்பி அந்த கருமூக்கு மெதல தூண்டிலத்தான் கவ்வி பிடிக்குறையா மெதலை அது பார்த்தான் எங்க கசமுத்து மந்திரி அந்த மெதலைய உடனடியாக செம்முக்கு மெதல கருமர நாய்க்குட்டியை பிடிக்கும் போது சுண்டி பிடித்தான். கரையிலே போட்டு அந்த மெதலையத்தான் குத்துகிறான் ஆனலகனான கசமுத்துவோ கசமுத்து மந்திரியும் பிடிக்கும் போது பார்த்தாரே எங்கள் மன்னன் தானே கசமுத்து மந்திரி மெதலைய போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். 1000 பேர் வந்து மாலையை கலட்ட போறியா சண்டைக்கு வாரியா வாங்கயா சண்டைக்கு என்ன குடத்துல எறும்பு சூழ்ந்தா இப்படி இருக்கும் ஐயா தண்ணி நல்லோ கரையதில கவலை வந்து சூழ்ந்தது போல் கசமுத்து மந்திரி மேல எல்லோ 1000 கல்லரெல்லாம் சாடும் போது கையறுத்தான் காலறுத்தான்
1000 கல்லறையும் கொன்று போட்டான். அதிலே ஒரு ஒண்டி கல்லல் ஒண்டி கல்லே தலைகுப்புறவே படுத்து கொண்டான். ஒண்டி கல்லே அப்போ ஒண்டி கல்லனும் படுக்கும் போது என்ன என்ன நடக்குமானா பார்த்தானே கசமுத்துவோ. இவங்க 50 பேரும் மேல சாடினவுடனே கையில இருந்த ஒரே வாழை உருவி கையறுத்தான், காலறுத்தான், உடல் அறுத்தான், தலையறுத்தான். 999 வரையும் கொன்னு குமிச்சிட்டான். அதுல ஒரே ஒரு ஒண்டிக்கல்ல நல்ல காலு நல்ல கை இருக்கவனையும் கொண்டுட்டான். நமக்கோ காலு கொஞ்சம் நொண்டி. இவங்கிட்ட போனோம்னா சும்மா விடுவானா? தலை குப்புற படுத்துக்கிட்டான். சவத்தை தூக்கி மேல போட்டான், குப்புற படுத்துக்கிட்டான். அப்போ பார்த்தானே கசமுத்துவோம். மனைவி கசத்தி எப்ப வருவா, மனைவி எப்போ வருவாள் என்று தேடுவான எங்கள் கசமுத்துவோம். தேடுகின்ற வேலையில இந்த வல்லையம் வாழை எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி அப்படியே கழுவுதான். ரத்த கரையா இருக்குல்ல, அம்புடத்தையும் கழுவி வல்லையத்தை வலது புறத்துல சாத்தினா அப்படி அசந்து இருக்கா. நம்ம மனைவி வரட்டுமனு வல்லையத்தை சாத்தியும் படுத்திருந்தாம்ல. அந்த சண்டால ஒண்டி கல்ல உருண்டு விரண்டு நல்லோ வருவானா, உருண்டு விரண்டு நல்லோ வந்தான். வல்லையத்தை கையில எடுத்தான். கசமுத்து மந்திரி கொடி விழாவில் குத்துவானா. கொடி விழாவில் குத்தும் போது அவளை வந்து சேர்ந்ததென்று பதறி முழித்தானே. பாலகனாங் கசமுத்துவோ முளைவாரை தான் உருவி ஒண்டி கல்லனையும் வெட்டுவானா. கண்டலையும் வெட்டும் போது உயிரதுதான் விருந்திடுமா. இந்த ஒண்டி கல்லன் குத்துன கொடி விழாவில குத்தும் போது குடல் சரிந்தது. மாண்டு மடிந்தான், மரணலோகம் சேர்ந்தான். கசத்தி வந்து கணவனுடைய படுகளத்தை பார்த்தான். நாக்கை புடுங்கி நல்வுயிரை மாத்தான். அத்திமா உடனடியாக அத்தாளநல்லூர் ஆதிமூல பெருமாள் ஓடோடி வந்து இவர்களுக்கு மறுபிறவி கொடுக்கணும். முன்பிறவியோ மனிதர்குலம், பின்பிறவியோ தெய்வகுலம் என்று சித்திரபுத்திரன் ஐனார் ஏடுகளை புரட்டி சொல்ல கொண்டு வந்த ஆதிமூல பெருமாள் கசமுத்து மந்திரி கசத்தியம்மாள் மேலே பூவும் தண்ணீரும் தெளித்து பொறுப்பிரம்பால் தட்டினார். அப்பும் தூங்கி நல்லா முடித்ததுவோ சுந்தரமா எழுந்தரித்தான். மாட நல்ல தெய்வமாக கசத்துல மாண்டதால கசமட்டு மாண்டதால தூண்டில் மாட சுவாமி என்றும் கசத்துல மாண்ட கசமாட சாமி அவர்தான். இந்த மெதலைக்கு தூண்டில் போட்ட மாண்டது தூண்டில் மாட சாமி அவர்தான். ஐயா கசமாட சுவாமி என்றும் தூசி மாடன் தூண்டில் மாட தாயான மாடத்தியா போடுங்கம்மா ஒரு குலவ கசமாட சுவாமிக்குத்தான் கசத்தி கசமாடத்தி அம்மன் என்றோம். ஆக்கு வரம் அழிக்கு வரோம் 1008 எங்க வாங்கி புல்லு வரம் வெள்ளும் வரம் கோடி வரங்களோடு கசமாட சாமியுமா கசமாடத்தி அம்மனுமா பாவநாசம் தீர்த்தமாடி குச்சால வருகுதையா. குச்சால தலமதியில நீலகண்ட கசத்து பக்கம் முளைத்ததும் ஒரு மரந்தான். வீசியது 2 கோப்பு சந்தனத்தேக்கு மரமதியில 21 தேவாதையும் வந்த மருந்தா கசமாடம். வில்லு
பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.